தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு. அதிமுகவில் இன்ப அதிர்ச்சி. டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு. அதிமுகவுக்கு இன்ப அதிர்ச்சி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நேற்று மாலை 6:30 மணிக்கு இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் வெளியிட்டன. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே 400 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த கருத்து கணிப்பால் பாரதிய ஜனதா கட்சி மகிழ்ச்சி அடைகிறதோ இல்லையோ, தமிழகத்தில் அதிமுக மகிழ்ச்சி அடைகிறது. அதாவது, இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடும் வரை பாரதிய ஜனதா கட்சி பின்னடைவு ஏற்பட்டுள்ளது, இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தன. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மு.க. ஸ்டாலின் பிரதமர் என்று கூறப்பட்டது. அப்படி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் தமிழகத்தில் திமுகவை பிடிக்க முடியாது. திமுக தலைகீழ் என்று ஆட்டம் போடும். அமலாக்கத்துறை சோதனையை எதுவுமே சந்திக்க வேண்டியது வராது. திமுக கடந்த 3 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுதே மாநிலத்தில் திமுக போடாத ஆட்டம் இல்லை. ஆனால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் திமுகவை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆட்டம் போடும். எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் திமுக ஈடுபடும். இதனால் அதிமுக அஞ்சிக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் காதில் தேன் பாயும் வண்ணமாக ஒரு இன்ப அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. இது அதிமுகவுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்தால் திமுக அமைச்சர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தும். மேலும் திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்கும், இடைஞ்சல் கொடுக்கும், இடையூறு கொடுக்கும். ஆகவே அதிமுக இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. தேர்தல் கருத்து கணிப்புகள் மேலும் 40 தொகுதிகளிலும் அதிமுகவுக்கு 2வது இடம் கிடைக்கும் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் அதிமுக 3வது இடத்தை தான் பிடிக்கும் என்று ஒரு சில கணிப்புகள் தெரிவித்தன. திமுகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் 2வது இடத்தை பிடிக்கும் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள அந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். அதிமுகவிடம் பல கூட்டணி கட்சிகள் மாற்று கூட்டணி கட்சிகளிலிருந்து வெளியேறி அதிமுக கூட்டணிக்கு இணைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அதிமுக புதிய கருத்து கணிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்த இந்த கருத்து கணிப்பு தனக்கு உதவும் என்று அதிமுக நம்புகிறது. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தேர்தலுக்கு பின்பு திமுக கூட்டணியிலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்தும் பல கட்சிகள் விலகி அதிமுகவில் இணைந்து அதிமுக கூட்டணி வலுப்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே டைம்ஸ் நவ் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு முதலாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும். இது அதிமுகவுக்கு இன்ப அதிர்ச்சியாக உள்ளது. அடுத்ததாக 40 தொகுதிகளிலும் அதிமுக 2வது இடம் பிடிக்கும் என்பது அதிமுகவுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாக உள்ளது.